எண்ணன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. வள்ளுவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது செய் நன்றியை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். எண்ணன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டா செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒருத்தன் செய்த உதவியை மறந்துட்டா நீ செத்த புணத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்றார். ஏன் இதை வலியுறுத்தி சொல்றார்? அதுதான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை சார், மகாபாரதத்தில் பாஞ்சாலியை துகிலடிச்சான், தூச்சாதனை புடைய பிடிச்சி அவுக்குறான். அப்போ அந்த அரச சபையில் இருந்த மூவர்கள் யார்? பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், இவங்கெல்லாம் இருக்கானுங்க. பெரிய கல்வியாளன் பீஷ்மர், மிகப்பெரிய வீரன், வஜிஷ்டர்கிட்ட பயந்தவன். அவன் நினச்சா துரியோதனனே கொண்டுடலாம், கௌரவர்கள் 100 பேரையும் கூட கொண்டுடலாம், அவ்வளோ பலம் வாய்ந்தவன். ஆனால் அவன்லாம் பார்த்துட்டு சும்மா தான் சார் இருந்தான். அதுதான் பெரிய வேடிக்கை. பாஞ்சாலியை உடைய வைக்கும்போது இன்னைக்கும் பாருங்கள், ஒரு கிராம பஞ்சாயத்து கூட்டம் இருக்கும்போது அந்த தலைவனை ஏதாச்சும் ஒரு அக்கிரமம் செஞ்சான்னா எதிர்த்து கேட்க ஒருத்தனாச்சும் இருப்பான். அவ்வளோ பெரிய அரச சபையில் ஒருத்தனுக்கு கூட தைரியம் இல்லை. தைரியம் இருந்துச்சு, ஆனால் கேட்க முடியலை. இதுதான் அந்த வள்ளுவர் சொல்லப்படுறது. செய் நன்றி கொன்ற மகருக்குன்னா என்ன? காலங்காலமாக அவன்கிட்ட சோறு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சோறு தின்னுக்கிட்டு இவனை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பீஷ்மர் பலசாலியாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், மிகப்பெரிய சக்தி படைத்தவனாக இருந்தாலும் சரி, உணவுங்கிறது, சாப்பாடுங்கிறது மற்றவன்கிட்ட கிடைக்கணும். உணவு பூமியிலேருந்து கிடைக்கணும், ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடைக்கணும். அதை வச்சு செல்வத்தை வச்செல்லாம் செஞ்சிட முடியாது, வீரத்தை வச்செல்லாம் உணவுப் பொருளை கொண்டு வர முடியாது. அவன்கிட்ட இருந்தது துரியோதனன்ட்ட, அதனால சோறு போட்டான். அந்த நன்றியை மறக்க முடியலை அவனால். அவன்கிட்ட சோறு போட்டு வாழ்ந்த உடம்பு இது. அவன் தவறே செஞ்சாலும் அதை சுட்டி காட்டினா நல்லா புரிஞ்சுங்க, அவன் செஞ்ச உதவிக்கு நன்றி மறந்தவனா இவன் மாறிடுவான். யார்? பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார். அதனால சும்மா இருந்தாங்க. வீரன் இல்லாமல் இல்லை, துரியோதனன் அடக்க முடியாமல் இல்லை. இருந்தும் அவன் சோறு செஞ்சோற்று கடன், அந்த கடனுக்காக அவன் சும்மா இருந்தான். இதெல்லாம் அவர் வள்ளுவர் சொல்றார். எண்ணன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னார். நீ ஒருத்தன்ட்ட சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கர்ணன் அப்படிதான் சார், துரியோதன்கிட்ட போய் சேர்ந்தான், புரியுங்களா? கடைசியில் நம்ம அம்மா குந்தி தேவின்னு தெரிஞ்சு அவன் போகலை, புரியுங்களா? செஞ்சோற்று கடன், நன்றி கடன். அவன்கிட்டே சாப்பிட்டு அவன்கிட்டே வாழ்ந்துட்டு ஒன்றா படுத்து கிடந்துட்டு ஒரே இன்பத்துன்பத்தை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு நம்மளுக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நன்றியை மறந்தால், ஒருவன் செய்த நன்றியை மறந்தால் அதுக்கு எந்தவித ஈக்குவலண்டான விஷயமும் ஒன்றுமே கிடையாது. அவன் மனுஷனே கிடையாது, செத்து போன பணத்துக்கு சமமானவன். அதனால தான் வள்ளுவர் வலியுறுத்தி சொல்கிறார், எண்ணன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அதாவது இதை பரிமேலழகர் உரை இலக்கணம் எழுதும்போது அழகாக சொல்லுவார். பெண்களை கற்பழித்தவன், அப்போ நிறைய சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு பிராமணனை கொலை பண்ணவன், புரியுங்களா? பிரம்மதி தோஷம் பேர். ஒரு பிராமணனை கல்வியானனை கொலை பண்ணான். இந்த மாதிரி எல்லா பாவத்துக்கும் ஒரு பிராப்தம் உண்டு. ஏதோ ஒரு கடமையை செஞ்சு பாவத்திலேருந்து நீங்கிக்கலாம். ஆனால் செஞ்ச உதவியை மறந்து அதுக்கு ஈக்குவலண்டாக எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. அது பரிமேலழகர் அழகாக சொல்வார். ஆண்களை அறுத்தல் அப்படிம்பார். என்ன? பசுமாட்டு கண்ணை கொள்ளுதல், பசுமாட்டு மார்பை அறுத்தல், அதே மாதிரி பெண்களை கொடுமைப்படுத்துதல், கொலை செய்தல், கற்பழித்தல், எல்லாத்துக்கும் கூட ஒரு பரிகாரம் உண்டு. ஏதோ ஒரு வகையிலே பரிகாரம் உண்டு. சுயநன்றியை இருந்த செஞ்ச உதவியை மறந்தான்னா அதுக்கு பரிகாரமே கிடையாது அப்படின்னு பரிமேலழகர் எழுதுவார். அவர் காலத்திலே வாழ்ந்தவர் பரிமேலழகர். அதனால தான் இவர் சொல்கிறாரு, எண்ணன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. ஓய்வு இல்லைன்னா என்ன? உயிர் இல்லை, மனுஷன்ட்ட உயிர் இல்லைன்னா அவன் பாடி போனோம், செத்த பணத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்கிறார். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.